எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோ மேக் ஹியர். கடந்த 9 நாளாகவே தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்கப்பட்டுட்டு இருந்த ஒரே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி துரைசாமி உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வி தான். அந்த கேள்விக்கு ஃபைனலாக விடை கிடைச்சது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். சைதை துரைசாமி அவங்க பையன் தான் வெற்றி துரைசாமி. அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டால், அவருக்கு பல்வேறு விதமான வேலைகள் சொல்லலாம். பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு, ஃபிலிமாட்டோகிராஃபராக இருந்திருக்காரு, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு, நிறைய மூவியை டைரக்ட் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அப்படி டைரக்ட் பண்ண ஒரு மூவிக்காக 43 அவார்டு வரைக்குமே வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட வெற்றி துரைசாமி ஒரு படத்தோட லொக்கேஷன் பார்க்குறதுக்காக இமாச்சல் பிரதேஷ்க்கு போனார். அங்கே போனதும் அங்கே அவருக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த படத்துக்கான லொக்கேஷனை கண்டுபிடிச்சதும் சரி ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சது, சென்னை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சென்னை கிளம்புறதுக்காக அங்கே உள்ள இனோவா காரில் சென்னை ஏர்போர்ட் வரலான்னு வந்திருக்காங்க. வர வழியில் டிரைவர் டென்சின் அவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கார் தடம் மாறி தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் நதிக்கரையில் விழுகுது. விழுந்ததும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நியூஸ் போகுது. தேடி பார்க்குறாங்க. டென்சின் உயிரோடு இல்லை, பொணமாக தான் மீட்கப்பட்டார். அவரோட நண்பர் திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் சில பல காயங்களோட கரையொதுங்கியிருந்தார். ஆனால் வெற்றி துரைசாமியோட உடல் மட்டும் கிடைக்கவே இல்லை. 9 நாளாகியும் கிடைக்கவே இல்லை. டிரைவரோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் அவருக்கு மாரடைப்புலாம் ஏற்படலை. வண்டி போய் ஏதோ பாறை மேலே மோதின மாதிரியும் அதனால தான் கார் கட்டுப்பாட்டை இழந்து தண்ணியில் விழுந்ததாகவும் சொல்கிறாங்க. இதன் பிறகு வெற்றி துரைசாமியை தேடுற பணி ரொம்ப தீவிரமாகுது. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, அவர் கிடைக்கவே இல்லை. ஒரு 2 நாள் கழிச்சு அவரோட ஐஃபோன் கிடைக்குது. அப்புறம் 2 நாள் கழிச்சு அவரோட ட்ரெஸ்ஸஸ் கிடைக்குது. அப்புறம் அவரோட மூளையோட திசுக்கள் கிடைக்குது. அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. தேடுதல் பணியிலையுமே அங்கே சில பல பின்னடைவுகள் இருந்தது. என்ன பின்னடைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததுனால தேடுறதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்தது. அதனால தான் சைதை துரைசாமி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட சில மீட்பு குழுவினரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சென்னையிலேருந்து இமாச்சல் பிரதேஷ்க்கு போய் அங்கேயே ஃபேமிலியாக தங்கி அவர் கிடைக்கிற வரைக்கும் தேடுதல் பணியை தொடங்க சொல்லி தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. 7வது நாள் என்ன பண்ணாங்கன்னா, வெற்றி துரைசாமி அவங்களோட உடம்பு அளவுக்கு ஹைட் வெயிட் எல்லாம் மெஷர் பண்ணி ஒரு உருவபொம்மையை செஞ்சு அதை ஆற்றுல விட்டு பார்த்தாங்க. ஆனால் ஆற்றோட நீர் சுழற்சி அதிகமாக இருந்ததுனால பொம்மை அந்தளவுக்கு வேலை செய்யலை. அந்த பிளானும் ட்ராப் ஆகிடுச்சு. கடைசியாக இன்றைக்கி 9வது நாள். இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி துரைசாமி சடலமாக மீட்கப்பட்டார். எந்த இடத்துல விழுந்தாரோ அதுலேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல பிணமாக அவர் மீட்கப்பட்டார். ரொம்ப சோகமான விஷயம். இதை சைதை துரைசாமி எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இருக்காரா இல்லையா, கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா, இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இன்றைக்கி விடை கிடைச்சிருச்சு. தேங்க்யூ.